காஷ்மீர் மலைச்சாரல்ல பனிலிங்க யாத்திரை கேட்டதெல்லாம் தர்ற வைஷ்ணோ தேவி மலையேற்றம் போயிட்டு அப்படியே ஜில் ஜில் காஷ்மீர் சுத்தி பார்த்துட்டு வர ரெடியா இருக்கீங்களா? ஜூலை 4ஆம் தேதி எங்க குரூப்ல கிளம்ப தயாரா இருங்க. அதாவது சென்னையில இருந்து ட்ரெயின்ல ஜூலை 4ஆம் தேதி புறப்பட்டு 3 நாள் டிராவல் பண்ணி 7ஆம் தேதி ஈவினிங் காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகர் போறோம். இல்லனா 7ஆம் தேதி காலையில கிளம்பி பிளைட்ல ஒரே நாள்ல கூட போயிடலாம். நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு 8ஆம் தேதி காலையில புறப்பட்டு காஷ்மீர்ல இருக்கிற குல்மார்க் போய் கொண்டோலா ரைடு ஸ்னோ கேம்ஸ் செம்மையா என்ஜாய் பண்ணலாம். 5 கிலோமீட்டர் தூரம் கொண்டோலா ரோப் கார்ல போய் ஐஸ் மலைகள் பார்த்து ரசிச்சுட்டு ஸ்னோ கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு ஈவினிங் ஸ்ரீநகர் ரூம்ல வந்து தங்கிடலாம். 9ஆம் தேதி காலையில புறப்பட்டு காஷ்மீர்ல இருக்கிற கீர்பவானி கோவில் தரிசனம் பண்ணிட்டு சோன்மார்க் பள்ளத்தாக்குக்கு போகலாம். அங்க இருக்கிற 0 பாயிண்ட் பார்த்துட்டு ஸ்னோ பைக்ஸ்ல சிட்டா பறக்கலாம். அப்புறம் அங்க இருந்து வேர்ல்ட் அட்வென்ச்சர்ல ஒன்னா இருக்கிற ஜோஜிலாபாஸ் ரோட்ல டிராவல் பண்ணி குமர்போர் நினைவு சின்னம் பார்க்கலாம். பார்த்துட்டு ஜிப்லைன் ரிவர் கிராசிங் போகலாம். இதையெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நைட் அமர்நாத் மலை அடிவார பகுதியா இருக்கிற பால்டால் பேஸ் கேம்ப்ல போயிட்டு டென்ட்ல ஸ்டே பண்ணலாம். 10ஆம் தேதி அதிகாலையில புறப்பட்டு ஹெலிகாப்டர்லயோ குதிரையிலயோ இல்ல நடந்தோ அமர்நாத மலை ஏறலாம். ஈவினிங் 12,500 அடி உயரத்துல பிரம்மாண்ட குகைகளை அருள் தர்ற அமர்நாத் பனிலிங்கத்தையும் அம்மா பார்வதி தேவியையும் தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணிட்டு கோவில்ல தர்ற வெள்ளிக்காயின பிரசாதமா வாங்கிட்டு அமர்நாத் குகையில வசிக்கிற ஜோடி புறாக்களையும் தரிசனம் பண்ணிட்டு இறங்கி வரலாம். கீழே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். சில பேருக்கு லேட் ஆச்சுன்னா மலை மேல பஞ்சதரணி டென்ட்ல தங்கிட்டு 11ஆம் தேதி கீழே வரலாம். 11ஆம் தேதி மதியம் அமர்நாத் அடிவாரமான பால்டால்ல இருந்து பஸ்ல புறப்பட்டு ஸ்ரீநகர் ரூம்ல வந்து ஸ்டே பண்ணலாம். ஈவினிங் லால் சவுக்ல காஷ்மீர் பஷ்மினா ஷால் குங்குமப்பூ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நைட் ரெஸ்ட் எடுக்கலாம். 12ஆம் தேதி காலையில ஸ்ரீநகர்ல இருக்கிற சங்கராச்சாரியா மலை ஜேஷ்டா தேவி கோவில் தரிசனம் பண்ணலாம். அதை முடிச்சிட்டு முகல் கார்டன் பாரிமஹல் சுத்தி பார்த்துட்டு ஈவினிங் தாலியரில ஷிகாரா போர்ட்ல ஜாலியா ஒரு ரைடு போயிட்டு வரலாம். 13ஆம் தேதி காலையில ஸ்ரீநகர்ல இருந்து புறப்பட்டு நாள் முழுக்க பஸ் டிராவல் பண்ணி காஷ்மீரத்து மலைப்பாதைகள் சுரங்கங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே டிராவல் பண்ணி கட்ராவுக்கு வந்து நைட் ஸ்டே பண்ணலாம். 14ஆம் தேதி காலையில கட்ரா ரூம்ல இருந்து புறப்பட்டு 2 மணி நேரம் பஸ் டிராவல் பண்ணி ஷிவ்கோடி மலை அடிவாரத்துக்கு போறோம். அங்கிருந்து நடந்தோ இல்ல குதிரையிலையோ மலை ஏறி ஷிவ்கோடி குகை கோவில்ல பஞ்ச பாண்டவர்கள் தரிசனம் பண்ணின சுயம்பு சிவபெருமான தரிசனம் பண்ணலாம். 15ஆம் தேதி காலையில நேரமே புறப்பட்டு குதிரையிலையோ இல்ல நடந்தோ கட்ரா வைஷ்ணோ தேவி மலை ஏறி கேட்ட வரம் தரக்கூடிய வைஷ்ணோ தேவிய தரிசனம் பண்ணலாம். 16ஆம் தேதி மதியம் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் இந்த யாத்திரையோட அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். 17ஆம் தேதி காலையில கட்ராவில இருந்து புறப்பட்டு ஜம்மு நகரத்துக்கு வர்றோம். அங்க இருக்கிற ரகுநாத் மந்திர், பேவ் மாகாளி கோவில், ஜம்மு திருப்பதி கோவில் எல்லாம் போய் தரிசனம் பண்றோம். அப்புறம் நைட் ட்ரெயின் ஏறி பஞ்சாப் தலைநகரம் அமிர்தசரஸ் போறோம். 18ஆம் தேதி காலையில அமிர்தசரஸ்ல பொற்கோவில், ஜாலியன் வாலாபாக், வாகா பார்டர் எல்லாம் பார்க்கிறோம். அன்னைக்கு நைட் ட்ரெயின் ஏறி டெல்லி போறோம். 19ஆம் தேதி காலையில டெல்லியில இறங்கி டெல்லி செங்கோட்டை, இந்தியா கேட், குதுப் மினார் எல்லாம் பார்த்துட்டு நைட் சென்னைக்கு ட்ரெயின் ஏறுறோம். 20ஆம் தேதி முழுக்க டிராவல் பண்ணி 21ஆம் தேதி காலையில சென்னை வந்து இறங்குறோம். இந்த டூர்ல பாருங்க, நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு, குவாலிட்டியான ரூம்ஸ், பஸ் டிராவல், யாத்ரா பெர்மிட் எல்லாமே ஏற்பாடு பண்ணி தர்றோம். இப்படி ஒரு லைஃப் டைம் மறக்க முடியாத ஒரு யாத்திரை போகணும்னா எங்களுக்கு பேசுங்க.